நீட் ஃபிசிக்ஸோட ப்ராக்டிஸ் செஷன் தான் இது. டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கான ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொஷின்ஸோட ரிலவெண்ட் ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன், நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். த ரேஷியோ ஆஃப் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட் அண்ட் தட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டிருக்காங்க. பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஹச், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ஐ. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஹச் பை ஐ கேட்டிருக்காங்க. ஹச்சோட ஃபார்முலா அப்படின்னு வரும்போது இ ஈக்குவல் டு ஹச் நியூ ஞாபகம் வரணும், அல்லது எல்ஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π ஞாபகம் வரணும். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து த டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம்1 எம்2 பை ஆர் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி ஜிக்கு டைமென்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட் முன்னாடியே பார்த்தது தான், இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ அல்லது எல்ஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் போடுங்க. விச் பேர் டு நாட் ஹேவ் ஈக்குவல் டைமென்ஷன்ஸ். கூட கொடுத்துருக்கிறதுல எதுக்கெல்லாம் வந்து ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனர்ஜி. எனர்ஜினா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஒர்க் டன் ஃபார்முலா. ஒர்க் டனுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் டார்க். டார்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்னே வச்சுக்கலாம். இம்பல்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் அப்படின்னா சிம்பிளாக என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் மொமெண்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் பிளாங்க் கான்ஸ்டன்ட். இது முன்னாடியே பார்த்தது. பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஹச், ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ஹெச் பை எல் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. அடுத்து எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் ப்ரெஷர். எலாஸ்டிக் மாடுலஸ்னால் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரைன். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. இதை பேஸ் பண்ணி போடலாம். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் ஆர் ஈக்குவல் டு தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இம்பல்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். அதை பேஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, ஸோ 5க்குமான ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர்ஸோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரீக்வன்சி. செகண்ட் கொஸ்டினுக்கு m⁻⁻1 l⁻3 t⁻². தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம்.